பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அற்புதமான காலை நேரத்தில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துறேன், ஆசீர்வதிக்கிறேன். மத்தேயு 3ஆம் அதிகாரம் இப்படி வரிசையாக படிக்கலாம். அப்போ நம்ம தியானத்துக்கு அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். 11வது வசனம், மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராயிருக்கிறார். அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். சொல்றாரு, மனம் திரும்புதலுக்காக நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். யோவான் ஞானஸ்நானம் கொடுக்கிறார். அந்த ஞானஸ்நானத்தை பற்றி யோவான் என்ன சொல்லுகிறார்? மனம் திரும்புதலுக்கான ஞானஸ்நானம். பேதுரு கூட பிரசங்கம் பண்ணும்போது என்ன பிரசங்கம் பண்ணுறாரு? நீங்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்க, அப்பொழுது ரட்சிக்கப்படுவீங்க அப்படிங்கிறார். அப்போது நம்ம என்ன விளங்கிக்கிடுறோன்னா, ஞானஸ்நானம் பெறுறதுக்கு முன்னால் ஒருத்தர் மனம் திரும்பி இருக்கணும். மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெறுறது தான் சரியான ஞானஸ்நானம். மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்றிருக்கணும். அப்படிப்பட்டவங்க தான் ஆண்டவருடைய வருகையில் காணப்பட முடியும். அவங்கள தான் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் என்கிற வரிசையில் நாம் சேர்க்க முடியும். மனம் திரும்புதலுக்கான ஒரு ஞானஸ்நானம். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராக இருக்கிறார். யோவான் சொல்றார், எனக்கு பின்னால் ஒருத்தர் வராரு, ஆனால் அவர் என்னை விட ரொம்ப பெரியவர், ரொம்ப வல்லவர், ரொம்ப மகத்துவமானவர். எனக்கு பின்னால் வர்றாரு. அவர் என்னை விட ரொம்ப வல்லவர், பின்னால தான் வர்றார். நிறைய நேரங்களில் பாருங்க, நீண்ட காலம் ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்கள விட திடீர்னு பின்னால் ஒருத்தவங்க வந்து ரொம்ப வல்லமையான ஊழியெல்லாம் செய்வாங்க. இப்போ நம்ம என்ன சொல்ல முடியாது? நான் நீண்ட காலம் ஊழியம் செய்கிறேன், எனக்கு தான் அனுபவம் ஜாஸ்தி, அவன் என்ன சின்ன பையன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆண்டவர் யாரெல்லாம் வல்லமையாக பயன்படுத்த நினைக்கிறாரோ அது அவருடைய சித்தம். எனக்கு பின்னால் ஒருத்தர் வராரு, அவர் என்னை விட வல்லவராக இருக்கிறாரு. அவருடைய பாதரட்சையை சுமக்கிறது கூட நான் தகுதியா இல்லை. அவருடைய செருப்பை சுமக்கிறது கூட எனக்கு தகுதி இல்லை. அப்போ இயேசுவை எவ்வளோ உயர்த்தி காட்ட முடியுமோ அவ்வளோ உயர்த்தி இந்த யோவான் பேசுறாரு. தீர்க்கதரிசிகள்லேயே யோவான் தான் பெரியவரா. அவரை மாதிரி ஒரு பெரிய தீர்க்கதரிசி இல்லைன்னு பைபிளில் சொல்லியிருக்கு. அந்த தீர்க்கதரிசி என்ன சொல்றாருன்னா, எனக்கு பின்னால ஒருத்தர் வராரு, அவர் ரொம்ப பெரியவர், பாதரட்சியை சுமக்கிறது கூட எனக்கு தகுதி இல்லை. அவரு பரிசுத்த ஆவியினால அக்னியினால உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பாரு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர் என்ன பண்ணுவாருன்னா, பரிசுத்த ஆவியினாலையும் அக்னியினாலையும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பாரு. இந்த வேலைக்காக ஆண்டவரை நான் துதிக்கிறேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சபை மக்களுக்கு நான் சொல்கிறேன், விசுவாசிகளுக்கு சொல்கிறேன், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு பரிசுத்த ஆவியினால அக்னியினால நமக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிற ஒருவராக இருக்கிறார். அவர் சாதாரணமானவர் அல்ல, பரிசுத்த ஆவியினால அக்னியினால ஞானஸ்நானம் கொடுக்கிறவர். இயேசுவின் நாமத்தை நான் மகிமைப்படுத்துகிறேன், இயேசுவின் நாமத்தை நான் உயர்த்தி பிடிக்கிறேன். இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்கிறேன், பரிசுத்த ஆவியினால அக்னியினால ஞானஸ்நானம் கொடுக்கிற ஒரு ஆண்டவர் நம் நடுவில் இருக்கிறார். ரொம்ப பெரியவர். பரிசுத்த ஆவியினாலையும் அக்னியினாலையும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். இந்த வேலைக்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். பரிசுத்த ஆவியினால அக்னியினால ஞானஸ்நானம் கொடுக்கிற அந்த தேவனை நான் மகிமைப்படுத்துகிறேன். இந்த வேலைக்காய் நன்றி. அவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்த ஆவியினால அக்கினினால உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பாராக, எனக்கு கொடுப்பாராக. பரிசுத்த ஆவியை இன்னும் என் மேல் ஊற்றுவாராக.
பரிசுத்த ஆவியை இன்னும் நம்மேல் ஊற்றுவாராக. பரிசுத்த ஆவியினால் இன்னும் அதிகமாய் உங்களை என்னையும் நிரப்புவாராக. அக்கினியினால் இன்னும் அதிகமாய் உங்களை என்னையும் நிரப்புவாராக. ஆவியில் நிறைந்தவர்களாய், அக்கினியில் நிறைந்தவர்களாய், ஆண்டவருடைய அபிஷேகத்திலே வாழ்வதற்கு கிருபை கொடுப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். மனம் திரும்புதலுக்குன்னு தண்ணியில ஞானஸ்நானம் கொடுக்கிற ஒரு ஞானஸ்நானம் இருக்கு. அந்த ஞானஸ்நானத்துக்காக ஸ்தோத்திரம். அதை விட ஒரு பெரிய ஞானஸ்நானம் இருக்குயா. பரிசுத்த ஆவியினால, அக்கினினால நீங்க கொடுக்கிற ஞானஸ்நானம். அந்த பரிசுத்த ஆவியினால, அக்கினினால நீங்க கொடுக்கிற அந்த ஞானஸ்நானத்தை பெற்றவர்களா தேவ ஆவியில நிரப்பப்பட்டு கர்த்தருக்கு சாட்சியா வாழ எங்களுக்கு கிருபை கொடுங்க. பரிசுத்தப்படுத்துங்க. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. எல்லா கன மகிமையும் உங்களுக்கு தான். இயேசு நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களோடு இருப்பார். ஆமென்.